Hi everyone, welcome to Velangani Food. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம யூஸ்வலாக செய்கிற வீட்டில் செய்கிற குழம்பு டேஸ்ட்டில் இருக்காது. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி செய்ய 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் வந்து லெக் பீஸும் இருக்குது. இந்த லெக் பீஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கீரல் போட்டு எடுத்துக்கும் போது மசாலாலாம் நல்லா உள்ள இறங்கி காரம்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கிறது. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா சிக்கன்லேயும் நல்லா ஈவனாக படுற மாதிரி. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கிறேன். 4 இல்லைனா 4லேருந்து 6 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 10லேருந்து 12 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இதை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி, நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளிங்கிறதுனால 1 எடுத்திருக்கேன். நீங்கள் அதே கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா 2 இல்லைன்னா 1.5 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது தக்காளி எந்த அளவுக்கு வேகணும்னா ரொம்ப குழையக்கூடாது. அந்த தக்காளிலேருந்து தோல் உறிஞ்சி வரும் இல்லையா, அந்தளவுக்கு வெந்தால் போதும். இந்த இடையில ஓப்பன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். நல்லா அழுத்தமாக தான் இருக்குது, தக்காளி வேகலை. இதை இன்னொரு 1 நிமிஷத்துக்கு வேக வைக்கிறேன். இப்போ செக் பண்ணிக்கலாம். தக்காளி இப்படி இந்த மாதிரி வச்ச உடனே தோல் உறிஞ்சி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இதை ஆற வச்சுட்டு இப்போ இதை அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு பேனை வச்சுக்கிறேன். பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் சேர்க்கலைன்னா ஆயில் மட்டுமே சேர்த்துக்கலாம். இது பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பட்டர் மெல்ட் ஆனது பிறகு நான் வந்து 2 வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனது பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா படுற மாதிரி கலந்து விடுங்க. இப்போதைக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை வந்து ஒரு 50% வந்து சிக்கனை வந்து இந்த மாதிரியே வேக வச்சுருவோம், தண்ணி ஊற்றாமல். ஏன்னா சிக்கனை வந்து வேகும் போது வந்து தானாகவே தண்ணீர் விடும். அதுமாரி அந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ வந்து 50% அப்படியே சும்மாவே வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. அதுலேருந்து தண்ணீரும் விட்டு வந்திருக்கு. இது 50% நல்லா வெந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த சிக்கன் அமுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும், சிக்கன் பாதி வெந்தும் வேகாமலும் இருக்கும். இன்னும் ஒரு 50% வந்து நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு மூடி வச்சு அந்த சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போது. இப்போ நான் வந்து இதில் வந்து கசூரி மேத்தி வந்து 2 கையாலையும் வச்சு கசக்கிட்டு சேர்த்துக்கிறேன். கசூரி மேத்தி சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க மூடி வச்சு. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிரேவி வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் எனக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடுறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நான் கலந்துக்கிறேன். இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கிரேவி. இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெய்லி டிப்ஸ் வந்து எதையெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்ட்டு. தக்காளி, பூண்டு, உருளைக்கிழங்கு, தேன், நட்ஸு, காப்பித்தூள், ப்ரெட்டு, வெங்காயம் இதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.